வெல்கம் டு சினிமேக் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரேக் டவுன் ஒரு ஹாலிவுட் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் வச்சா விடாமுயற்சி மூவி வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயினும் ஒரு லாங் ட்ரிப் போகிறாங்க. அவங்க கார் சடனாக பிரேக் டவுன் ஆகிடுது. இவங்க என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரக் வருது. ஸோ ஹீரோயினை தனியாக விட்டு போக முடியாது சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை போய் யாருன்னா மெக்கானிக்கை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. ஹீரோயினும் அவங்க கூட போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா காரோட ஒயரை யாரோ கட் பண்ணியிருக்காங்க. இது தெரிஞ்ச ஹீரோ அதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒய்ஃபை ஏதாச்சும் பிரச்சனை இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க கார் எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த படத்தோட மீதி ஸ்டோரியாக இருக்கும். இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் வச்சு தான் விடாமுயற்சி படத்தை எடுத்திருக்காங்க. சேம் பார்க்க சிமிலராக தான் இருக்குது. ட்ரைலரும் சரி, இந்த படத்தோட சீனும் சரி, அந்த டெசர்ட் சீனாக இருக்கட்டும், அந்த கார் சேசிங் சீனாக இருக்கட்டும், அந்த போலீஸ்காரங்க வர சீனாக இருக்கட்டும். ஆனால் கன்ஃபார்மாக இதான்னு தெரியாது. வெயிட் பண்ணி தான் படத்தை வச்சு பார்க்கணும். நம்ம இந்த படத்தை பற்றி பார்த்தோன்னா இந்த படம் செம்மையாக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீட் ஏஜ் த்ரில்லர் மூவியில் இது ஒன்று. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவி எப்படின்னா ஒரே ஒன் டேயில் நடக்கிற மாதிரி ஸ்டோரி இது. மார்னிங் ஸ்டார்ட் ஆகிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடக்குது, இந்த கதை என்ன ஆகுனா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை தேடி போவாங்க. அந்த காருக்கு பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லேடி யாருனா வந்தாங்களான்னு சொல்லி அதே சிமிலரான சீன் நம்ம விடாமுயற்சி ட்ரைலர்லேயும் இருக்கும். நம்ம அஜித் ஒரு கடைக்குள்ளே போகிற மாதிரி சேம் அதே மாதிரி நிறைய சீன் இதே மாதிரி தான் சிமிலராக இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படம் அந்த படத்தோட ஒன்லைனோட பண்ணியிருக்காங்களா இல்லை டட் டு டட் காப்பி பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது நமக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.